இப்போது இரண்டாவது முறையாக அதிமுக ஆட்சி அமைக்குமா என்கிற ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுக ஹாஃப்வே மார்க்கை தாண்டி இருக்கிறது. பாதிக்கும் மேலான 118 என்கிற அந்த எண்ணை தாண்டி இப்போது 137 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதியிலும் 3 சுற்றுகள் முதல் 5 சுற்றுகள் வரை முடிந்திருக்கின்றன. இந்த எண்ணிக்கையில் 14 சுற்றுகள் கொண்டதாக பெரும்பாலான தொகுதிகள் இருக்கின்றன. 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 14 சுற்றுகள் எண்ணப்படும். அந்த வகையில் பார்த்தோம்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 137 இடங்கள்ல அதிமுக முன்னிலை வைக்கிறது. இந்த இடங்கள் என்பது 5 சுற்றுகள், 3லிருந்து 5 சுற்றுகள் எண்ணப்பட்ட நிலையில் இருக்கிறது. இன்னமும் கூட அதிக அளவிலான சுற்றுகள் எண்ண வேண்டி இருக்கிறது. இதே நிலை நீடிக்க போகிறதா, வேறு ஏதானும் மாற்றங்கள் வருமா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இந்த சூழலில் அதிமுக மீண்டும் முன்னிலையில் இருக்கிறது. ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு மீண்டும் தொடர்கிறது என்று பார்க்கலாம். குறிப்பாக பாமகவுடைய எண்ணிக்கையும் கூட குறிப்பிடத்தகுந்த அளவில் இருக்கிறது. 5 இடங்களில் பாமக பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்று இந்த தேர்தலை களம் கண்டது. அவர்கள் 5 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னிலை வைக்கிறது. அதே போல வட மாவட்டங்களில் குறிப்பாக சோளிங்கர், கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட இடங்களிலும் கூட முன்னிலைக்கும் பின்னலைக்குமாக போய் கொண்டிருக்கிறது. ஆனாலும் முதல் 2 இடங்களுக்குள் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியும் பார்க்கின்றோம். அதே போல அரியலூர் மாவட்டத்திலும் கூட குன்னம் தொகுதி உள்ளிட்ட இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி முதல் 2 இடங்களில் வந்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தான் இப்போது 3வதாக மாற்று சக்தி என்று களமிறங்கியவர்களில் எண்ணிக்கையை தொடங்கியவர்களாக குறைந்தபட்சம் இந்த வாக்கு சதவீதம் கூடிய அப்படியான ஒரு கட்சியில பாட்டாளி மக்கள் கட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.